வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு நான் எம்ஜிஆர் பாட்டு போட்டது எனக்கு பிடிச்சவர் எம்ஜிஆருங்க. அதனால நான் அவரோட பாட்டெல்லாம் போட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு கமெண்ட் வர்றதெல்லாம் ஜாஸ்தி எல்லாம் வராது. ஏதோ ஒரு 1, 2 கமெண்ட் வரும். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எம்ஜிஆரை பத்தி நானும் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம விஜய் சாரும் கொஞ்சம் ஆட்சி ஆளட்டுமே அப்படின்னு எல்லாம் கமெண்ட் வந்திருந்தப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படி. ஏன்னா நான் அவரை பத்தி, அதாவது இப்போதைய சிஎம் பத்தி நான் கணிச்சது என்னன்னா, சின்ன பையன், கொஞ்சம் வயசு குறைஞ்சவரா இருக்கிறாரு. அதோட அரசியல் அனுபவம் வேற இல்ல. இவர் என்ன திடீர்னு அரசியல குதிச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு சஞ்சலமா தான் இருந்தேன் நான். அப்படி இருந்தா இப்ப எல்லாரும் பேசுறதெல்லாம் அந்த மொபைல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் கொஞ்சம் சந்தோஷமா கூட இருக்குன்னு சொல்லலாம். இது இந்த ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஊழலோட ஊற்றுக்கண் பாத்தீங்கன்னா மக்கள் தாங்க. கட்சிகள் எல்லாம் குறை சொல்றதுல எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் இல்லைன்ற. ஏன்னா ஊழல்னாலே மக்கள் தான் ஊழல். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இலவசத்துக்கு அலறி அடிச்சுட்டு ஓடுறது, என்னன்னா இலவசமா கொடுக்குறாங்களோ எல்லாத்துக்கும் அலறி அடிச்சுட்டு ஓடுறது. அது 2 ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு, வீட்டுக்கு 2 ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு, அதுவும் ஊழல் தானே. மண்டை போட்டவங்க பேர்ல இருக்கிற கார்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு, அப்புறம் புதுசா பிறந்தது வச்சது, அதோட அந்த இறந்து போனவங்க பேரு இருக்கிறதெல்லாம் ஒரு கார்டு. அதை வச்சுட்டு டிவி கீசு காசுன்னு எல்லாமே 2 வாங்கினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த வயிற்றுச்சல் எல்லாம் நான் பேசல. எனக்கு இப்படி ஒரு ஆள் நான் வாங்குறதே எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அது நான் இந்த தரம் தான் நான் காசு என்னோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல இருந்து பேங்க்ல வந்ததுனால அந்த பைசா எடுத்தேன் நான். ஆனா அது இந்த தரம் ரொம்ப பப்ளிக்கா ஆயிடுச்சு. வாங்கிக்கங்க, அது உங்க காசு தான் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கெல்லாம் இருந்தது. அது மக்களுடைய அந்த பேராசை தான். ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, கணக்கெடுக்க வர்றவங்க கிட்ட ஏற்கனவே கவர்மெண்ட் வீட்டுல இருக்கிறவங்க திரும்பவும் மறுபடி கணக்கெடுக்க வர்றவங்க கிட்ட சொல்லி இன்னொரு குடிசை மாற்று வாரியம் வீடு வாங்கிக்கிறது. நம்ம ஒரு கல்லு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம். அதாவது ஒரு மெத்த வீடுங்கிறாங்கல்ல, கட்டுறதுல வாடகைக்கு தான் இருக்கிறோம். ஆனா இவங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு எல்லாம் வீடு கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நானும் ஒரு 20-30 வருஷமா முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு கடைசி காலத்துல நம்ம மூச்ச ஒரு சொந்தமா ஒரு இடத்துல விடணும் அப்படின்னு, அது கடைசியில கிடைக்கவே இல்லை. எனக்கு கவர்மெண்ட் கிட்ட நம்ம இலவசமா வாங்கணும்னு நினைக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தரமான கல்வி, நல்ல தரமான மருத்துவம், இது 2 கண்டிப்பா இலவசமா கிடைச்சா போதும். அப்புறம் இந்த பிளாட்பாரத்துல எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட ஏதோ இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டி கொடுக்கலாம். அதுல ஒண்ணும் இது இல்லை. பிளாட்பாரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாம். நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்க எவ்வளவு நாள் வாடகை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு, அப்புறம் முடியாத நேரத்துல போய் பிளாட்பாரத்துல இருந்துக்க வேண்டியதான், வேற என்ன செய்ய. சரி, அதெல்லாம் இன்னைக்கு வெள்ள அறிக்கைன்னு சொல்றாங்க. அப்புறம் அதுல ஒரு ஒரு தலைக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பனெல்லாம் இருந்தாக்க நாங்க ஏங்க அப்படி
வீடு வாசல் இல்லாம அலைய போறோம் சொல்லுங்க. ஒரு விஷயங்க அதான் முக்கியமான விஷயம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேல அந்த பாலியல் துன்புறுத்தல் அது வந்து இன்னைக்கு நேத்து இல்லைங்க, துவாபர காலத்துல இருந்தே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு துவாபர காலத்துல இருந்து அது அந்த யுகம் தான் நினைக்கிறேன். கிருஷ்ணர் அவதாரம் செய்த அந்த யுகம். ஒரு அரசவையில உம் படிச்சவங்க பெரியவங்க இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துலயே ஒரு பெண்ணுடைய சேலை பிடிச்சு இழுக்கப்பட்டது, கூந்தல் பிடிச்சு இழுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்குங்களா? நான் துவாபர யுகத்தை தான் சொல்றேன், நீங்க கலியுகத்தை கணக்கு பண்ணி எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதுவுமே என்ன செய்ய முடியும்? நான் இந்த நிமிஷம் இங்க இந்த இடத்துல வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டா எவனாவது செய்ய போறான் இல்லைங்களா? நடந்த பிறகுதானே தெரிய வருது. ஒரு குழந்தைய காணோம், அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு பெத்தவங்க தேட ஆரம்பிச்ச பிறகுதானுங்க அந்த விஷயமே அந்த வீட்டு ஆளுகளுக்கே விஷயம் தெரியுது. அப்ப என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும். ஆனா ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியுமா சொல்லுங்க? இது ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா வேற வெளியாட்கள் யாருமே செய்யறது இல்ல. நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி செய்யற இந்த நடவடிக்கையில ஈடுபடுத்துறாங்க. ஏன்னா இப்ப ஒரு சமீபத்துல ஒரு பிள்ளைய 10 வயசு குழந்தைய சாக்லேட் வாங்கி தரேன்னு பைக்ல வச்சு கூட்டிட்டு போனது யாரு? தெரிஞ்சவங்க, பக்கத்துல இருந்தவங்க, அவங்களே செஞ்சிருக்காங்க. அதனால வெளியாட்களை சொல்றதுக்கு இல்ல, மனசுல ரொம்ப பக்ரம் ஆயிருச்சு. அதான் களி முத்தி போச்சுன்னு சொல்றது இல்லைங்களா? அதெல்லாம் கூட கொஞ்சம் களை எடுக்க வேண்டியது. கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குடிசை மாற்று வாரியத்துல வீடு கிடைச்சவங்க சிலர் என்ன செய்யறாங்க, இல்லாதப்பட்டவங்க தான் இருந்தாலும் என்ன செய்யறாங்க, அதை வித்துட்டு பழையபடி ரோட்டுக்கே போயிடுறாங்க. இந்த மாதிரியும் செய்யறாங்க, வித்துடுறாங்க சிலருக்கு. அந்த மாதிரி வித்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அதனால இந்த யாரு செய்யறவங்க செய்யணும்னு நினைச்சாலும் அது சேர்றது வேற மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வி, மருத்துவம், அப்புறம் இந்த நியாய விலை கடைகள்ல பொருட்கள் அதெல்லாம் சரி, நியாய விலை கடைகள்ல கொடுக்கறதும் சரி, விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் உபயோகமா பைசா கொடுக்கறது அதெல்லாம் ஓகே. ஆனா அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கலாம். அது வேணான்னு சொல்றதுக்கு இல்ல. மடிக்கணினி ஆகட்டும், இது சைக்கிள், அது இதுன்னு கொடுத்தவங்களும் சரி, இனிமே விஜய் சாரும் சரி, அந்த பிள்ளைங்களை அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வேணா செய்யலாம், அது தகும். எனக்கு தெரிஞ்சதை ஏதோ சொன்னாங்க. அடுத்து இப்ப இந்த சோசியல் மீடியால எல்லாரும் பேசுறத பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. அதாவது கரப்ஷன் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படின்னலாம் கூட இப்ப இவ்வளவு நாள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நல்லபடியா அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கலாம், இந்த 5 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு இப்போ எம்ஜிஆர் ஐயால ஆரம்பிச்சு, மொட்டைய பேர் சொல்லக்கூடாது, பெரியவங்க எம்ஜிஆர் ஐயால ஆரம்பிச்சு விஜய் சார் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். சரிங்களா? பர்த்தா, வணக்கம்.